வணக்கம். இன்றைய 24 மணித்தியாலங்களின் முக்கிய செய்திகளை தொகுக்கின்றது ஒற்றன். ஹெட்லைன் ஃபர்ஸ்ட். எல்ல விபத்தில் உயிரிழந்தோருக்கு லட்சம் ரூபாய் நிதி. பாதாள உலக குழு கும்பலுடன் தொடர்புபட்ட அரசியல்வாதிகள். வெளியான திடுக்கிடும் தகவல். நள்ளிரவுடன் குறைக்கப்படும் சில உணவுப் பொருட்களின் விலை. ஐஸ் போதைப் பொருள் ரசாயன கொள்கலன்கள் கண்டுபிடிப்பு. பெக்கோ சமனின் அதிரடி வாக்கு மூலம். வடகிழக்கில் இடம்பெயர்ந்தோருக்கு நிரந்தர வீடு. செம்மணியில் மேலும் 5 எலும்புக்கூடுகள் அடையாளம். தொடர்ச்சியான செய்திகளை தெரிந்து கொள்ள ஒற்றன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எல்ல வெள்ளவாய பிரதான வீதியில் நேற்றிரவு இடம்பெற்ற பேருந்து விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் வழங்க ஜனாதிபதி நிதியம் தீர்மானித்துள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. நேற்றிரவு இடம்பெற்ற இந்த விபத்தில் செயலாளர் உட்பட 15 பேர் வரை உயிரிழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை காயமடைந்தவர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டிருந்த ராணுவ கோப்ரல் ஒருவர் காயமடைந்து பதுளை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மக்களுடன் இணைந்து மீட்பு பணியில் ஈடுபட்டிருந்த வேளையில் அவரது முகத்தில் கல் ஒன்று சரிந்து விழுந்ததில் அவர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை ராணுவத்தின் 2வது சிறப்பு படையைச் சேர்ந்த பண்டார என்பவரே இவ்வாறு காயமடைந்துள்ளார். விடுமுறை தினத்தை முன்னிட்டு வீட்டிற்கு சென்றிருந்த வேளையில் விபத்து இடம்பெற்ற இடத்திற்கு சென்று மீட்பு பணியில் ஈடுபட்டிருந்த போதே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. மேலும் விபத்தின் போது பேருந்திலிருந்து சாரதியின் உதவியாளர் விபத்து குறித்து தனது கருத்தை தெரிவித்திருந்தார். குறித்த நபர் தனது சகோதரருடன் உதவியாளராக சென்றிருந்ததாகவும் வழியில் வேக கட்டுப்பாடு இயங்கவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். குறித்த விபத்து தொடர்பில் தாம் மிகவும் வருத்தமடைவதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. பாதாள உலக கும்பலுடன் தொடர்பை பேணி வந்த 3 அரசியல்வாதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்ட கெஹல் பத்ர பத்மேவிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் இந்த விடயம் தெரியவந்துள்ளது. இதுகுறித்து குற்றக்கும்பலுடன் தொடர்பு வைத்திருந்ததாக சந்தேகிக்கப்படும் 3 முன்னாள் அமைச்சர்கள் பற்றிய தகவல்களே வெளியாகியுள்ளது. இதேவேளை கெஹல் பத்ர பத்மேவுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்த சுமார் 30 பேர் தங்கள் வதிவிடங்களை விட்டு வெளியேறிவிட்டதாக போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் பாதாள உலக குழு நடவடிக்கைகள் குறித்து மேலும் பல தகவல்கள் வெளிப்படுத்த போலீஸ் விசாரணைகள் தீவிரமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று நள்ளிரவு முதல் ரைஸ் கொத்து மற்றும் பிரியாணி ஆகிய உணவுகளின் விலைகள் 25 ரூபாவாக குறைக்கப்பட்டுள்ளதாக அகில இலங்கை உணவு மற்றும் மதுபான சாலை உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் ஹர்ஷன ரோக்ஷான் தெரிவித்துள்ளார். அத்துடன் அனைத்து வகையான சிற்றுண்டி உணவுகளின் விலைகளும் 10 ரூபாவால் குறைக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த விடயம் குறித்து கருத்து தெரிவித்த அகில இலங்கை உணவக மற்றும் மதுபான சாலை உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் ஹர்ஷன ரோக்ஷான் இந்த விலை குறைப்பை வாடிக்கையாளர்களுக்கு உரிய முறையில் வழங்குமாறு உணவு உரிமையாளர்களை கேட்டுக் கொள்வதாகவும் குறிப்பிட்டிருந்தார். போதைப்பொருள் ஐஸ் தயாரிப்பதற்கு தேவையான ரசாயனங்கள் அடங்கியதாக சந்தேகிக்கப்படும் 2 கொள்கலன்கள் மெத்தனிய தலாவு பகுதியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. மேற்கு வடக்கு குற்றப்பிரிவின் அதிகாரிகள் குழு மேற்கொண்ட நடவடிக்கையின் போது இந்த 2 கொள்கலன்களும் கண்டுபிடிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ரசாயன பொருட்கள் அடங்கிய 2 கொள்கலன்கள் புதைக்கப்பட்ட நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் அவற்றை மீட்டெடுப்பது தொடர்பான பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்டு நாட்டிற்கு கொண்டுவரப்பட்ட ஒரு ஒழுங்குமிக்கப்பட்ட குற்ற கும்பலைச் சேர்ந்த பெக்கோ சமன் என்பவர் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் இந்த ரசாயன பொருள் உள்ளடங்கிய கொள்கலன்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. வடகிழக்கு மாகாணங்களில் இடம்பெயர்ந்த மக்களுக்கு நிரந்தர வீடுகள் வழங்கும் திட்டத்தை ஆய்வு செய்வதற்காக வீடமைப்பு பிரதியமைச்சர் DP சரத் விஜயமுன்றை மேற்கொண்டுள்ளார். இந்த வீட்டு வசதி திட்டத்திற்காக அரசாங்கம் ரூபாய் 2500 மில்லியன் ஒதுக்கியுள்ளது. யாழ்ப்பாணத்தில் 1424 குடும்பங்களும், கிளிநொச்சியில் 29 குடும்பங்களும் உட்பட 2,76,883 குடும்பங்களைச் சேர்ந்த மொத்தம் 9,19,109 பேர் இடம்பெயர்ந்துள்ளனர். இதன் அடிப்படையில் நிரந்தர வீடுகள் கட்டும் பணி ஏற்கனவே தொடங்கப்பட்டுள்ள நிலையில் பிரதி அமைச்சர் நடைபெறும் திட்டங்களை ஆய்வு செய்துள்ளார். இதேவேளை 2026ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தின் கீழ் யாழ்ப்பாணத்தில் வீட்டு வசதிக்கு கூடுதல் நிதி ஒதுக்க நகர அபிவிருத்தி, நிர்மாணிப்பு மற்றும் வீடமைப்பு அமைச்சு முன்மொழிந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.
செம்மணி மனித புதைக்குழியிலிருந்து இன்று புதிதாக 11 எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ள நிலையில் மேலும் 5 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைக்குழியின் 2ஆம் கட்டத்தின் 3ஆம் பகுதி அகழ்வு பணிகள் கடந்த 25ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்றைய தினம் 12வது நாளாகவும் இப்பணி முன்னெடுக்கப்பட்டது. செம்மணி மனித புதைக்குழியின் 2ஆம் கட்ட அகழ்வு பணிக்காக நீதிமன்றம் 45 நாட்கள் அனுமதி வழங்கியுள்ள நிலையில் இன்றைய தினம் 44வது நாளாக அகழ்வு பணி முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை கட்டம் கட்டமாக இதுவரையில் 53 நாட்கள் முன்னெடுக்கப்பட்ட அகழ்வு பணியின் போது இன்றைய தினம் அகழ்ந்தெடுக்கப்பட்ட 17 எலும்புக்கூட்டு தொகுதிகளுடன் இதுவரை 235 எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. அதேவேளை இதுவரை 240 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை 2ஆம் கட்ட அகழ்வு பணிக்காக நீதிமன்றம் அனுமதித்த 45 நாட்கள் நாளை நிறைவடையவுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. தொடர்ச்சியான செய்திகளை தெரிந்து கொள்ள ஒற்றன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.